விளம்பரத்திற்காக உயிர்களுடன் ஒன்றிய பாஜக அரசு விளையாடுவதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கடுமையாக சாடியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 62 வயது முதியவர் அசுத்த நீர் காரணமாக உயிரிழந்தார். இது 29வது மரணம் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள விஜய் வசந்த் எம்பி, இந்தூர் இந்தியாவில் தூய்மையான நகரம் என்ற போலி கௌரவத்திற்காக தரவரிசை பட்டியல்கள் மெருகூட்டப்படுவதாகவும், ஆனால் இங்கே மனித உயிர்கள் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பொருளாகவே கருதப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அரசாங்கத்தின் கண்துடைப்பு நடவடிக்கைகள் வெட்கக்கேடானது மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட என தெரிவித்துள்ளார். புகைப்படங்கள் மற்றும் சான்றிதழ்களுக்கு பின்னால் அப்பாவி உயிர்களை பறிக்கும் ஒரு அழுகிப்போன உண்மை மறைந்திருக்கிறது என விமர்சனம் செய்துள்ள அவர், பொறுப்புக்கூறலை விட அலட்சியமே இங்கு அதிகமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அருந்தும் தண்ணீரை விட அரசின் பொய் பிரச்சாரங்கள் தூய்மையாக தெரிவதாக விமர்சனம் செய்துள்ள அவர், எந்த ஒரு விருதும் இந்த அமைப்பில் படிந்துள்ள இரத்தக்கரையை மறைக்க முடியாது என தெரிவித்துள்ளார்.